வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். இன்றைய அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் திறன்மிகு கவிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு மாநில துணைச் செயலாளர் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். அதே போல திரு பல செல்வகுமார் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழலினுடைய மாநில துணைத் தலைவர். வணக்கம். செய்தியாளர் திரு அலெக்ஸ் அவர்கள். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு வழக்கறிஞர் மோசஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மேடை பேச்சில் இந்த ஆட்சி என்பது, அதாவது அவர் நடத்திய ஆட்சி என்பது பாஜக போட்ட பிச்சை என்பது மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட இடர்களை எல்லாம் அவர்கள் தான் தாங்கினாங்க, பாஜக தான் காப்பாற்றியது எங்களை அப்படின்னு. இதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்தே இதை சொல்லி வந்திருக்குது. இந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகான ஆட்சி ஓபிஎஸ் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு சசிகலாவுக்கு போக இருந்த சூழலில் அது மிரட்டி எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த 4 ஆண்டு கால ஆட்சி என்பது பாஜக பவர்ட் அண்ட் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு பாஜகவால் நடத்தப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் இருந்தது. அதுபோல தான் அவருடைய எல்லா சட்டத்திட்டங்களும் நடைமுறைகளும் இருந்ததுன்னு வச்சுக்கிறேன். பாஜக ஆண்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது தமிழ்நாடு கடந்த அந்த 4 ஆண்டுகளில். அதற்கு பிறகு அதை மீட்டு எடுத்து வந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர். அதற்கு பிறகு தொடர்ந்து பாஜகவினுடைய செயல்முறைக்கு ஏற்பதான் எடப்பாடி பழனிசாமி இயங்கி வருகிறார். இப்படியான சூழலில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது இந்த உண்மையை சொன்னார். அதற்கு பிறகு அவர் டெல்லி சென்றார். டெல்லி போவதற்கு நான் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா திடீர்னு டெல்லிக்கு போனார். கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறார், அதுக்காக வாழ்த்து சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷா வீட்டுக்கு போனார். அமித்ஷா வீட்டுக்கு போகும்போது அரசு காரில் சென்றார். திரும்ப வரும்போது ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு காரில் முகத்திய முடியபடி வெளியேறினார். இதெல்லாம் எதை நோக்கி செல்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம். முதலில் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தன்னுடைய கருத்து சொல்லுவாங்க. மிகச்சரியா அப்படியே நீளமா சொன்னீங்க என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சிகள், நம்முடைய முதல்வரின் ஆட்சியில் வெற்றிகள் தலை நிமிர்ந்து நிற்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார். ஆனா அப்பப்போ கொஞ்சம் காமெடி ஷோவும் வேணும்ல. அந்த மாதிரி காமெடி ஷோவை பண்றதுக்கு ஒரு காமெடி ஆக்டர் வேணும். அந்த இடத்தை இட்டு நிரப்புகிறார் எதிர்கட்சி தலைவர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் முதல்வர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அல்லது கூட்டணி தலைவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர். அதனாலதான் அவர் இப்படி முதல்ல 3 கார் ஏறி போய் 4வது கார்ல உள்ள போனாரு. நேத்து என்னடான்னா இப்ப சமீபத்துல முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு. கேட்டா வியர்வை வேர்த்து வடிஞ்சுது அப்படின்னு. எப்ப வேர்த்து வடியும்பா? நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கு, ஒரு நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாத ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், அப்ப வேர்த்து வடியும். அல்லது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு நமக்கு அச்சுறுத்தல் வந்தது அப்படின்னா வேர்த்து வடியும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப என்ன நடந்தது? அதுவும் இப்போ டெல்லியில ஒன்றும் வெயில் கொட்டுற காலம் இல்லை. மே மாசத்துல தான் அங்க வேர்த்து கொட்டும் எல்லாருக்கும். இப்ப அப்படி இல்லை, ஒரு இயல்பான சூழ்நிலை இருக்கு. அப்பவும் வேர்த்து கொட்டுது அப்படிங்கிறது. அப்புறம் அந்த கார் நீங்க சொன்ன மாதிரி 8 கோடி மதிப்புள்ள காரு, அது ஏசி இல்லாம இருக்கா? ஏசி இல்லாம இருந்ததுன்னா வேத்து கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவ்வளோ காரணங்களை வச்சுக்கிட்டு அவருக்கு வேத்து கொட்டுதுன்னா உடல்நிலை சரியில்லையா? ரொம்ப அக்கறையா நம்ம கேட்கிறோம் அதை. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அக்கறையில நான் சொல்றேன். அதை தவிர என்ன போயிட்டு வந்தீங்களே என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவங்க ரூம் போட்டு யோசிச்சு என்ன ஸ்கிரீன் பிளே எழுதலாம் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு 16 மணி நேரம் கழிச்சு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வெளியில நாங்க பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் அப்படிங்கிறாரு. அப்ப ரூம் போட்டு அதான் எவ்வளவு பாசம். டெல்லி போய் பாசமாக அவர் இந்த பாரத ரத்னா விருதை கேட்டிருக்கிறார். கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமைதான் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் என்பவர். ஆனால் இப்படியாக ஒரு நாடகம் நடத்தி அதை கம்பீரமா, கௌரவமா, கண்ணியமா, உரத்த குரல்ல கேட்கலாமே. அமித்ஷா வீட்டுக்குள்ள போய் ரகசியமா கேட்க வேண்டிய விஷயமா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மாதிரி இப்போ ஒரு காமெடி நடிகராக தன்னை மதிப்பிழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இதைத்தான் நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர் எப்பவுமே சொல்வார். நாங்கள் திமுகவாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு அதிமுகவும் தேவை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு குரல் தானே. ஏன்னா வேறு மதவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது, பிரிவினைவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது. நம்முடைய தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதனால தான் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம இப்ப எடுத்திருக்கோம். அப்ப நாம எடுக்கிறோம் அப்படின்னா எதிர்பக்கத்துல தலைகுனிவை கொண்டு வருகின்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தானே அது விளக்குது. மண் சார்ந்து, மொழி சார்ந்து, மானம் சார்ந்து அங்கே தலைகுனிவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை நாம் நடத்த விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த
இப்போ உறுதிமொழியை கொடுக்கிறோம் என்றால் அந்த உறுதிப்பாட்டை அவர்களுக்குள் விதைக்க வேண்டும் அப்படிங்கறதான முக்கியம். அதை தவிர திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்லணும், இவர்களுடைய கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இருந்தபோது இதே பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் இங்கே கூட்டணிக்கு பேச வரும்போதோ அல்லது அம்மையாரை சந்திக்க வரும்போதோ எப்படி அவர்கள் காக்க வைக்கப்பட்டார்கள், அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள், அப்படி ஓட ஓட விரட்டப்பட்டார்கள்ங்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்படியாக ஒரு திராணி மிக்க ஒரு கட்சியாக இருந்தது. இப்போ முழுக்க முழுக்க அந்த அடகு கடையில கொண்டு போய் அடகு வச்ச மாதிரி மூழ்கி போயாச்சு. இனிமே அந்த அதிமுகவுக்கு மீட்பே கிடையாது. அந்த அளவுக்கு விற்று விட்டார்கள். துணை முதல்வர் சொன்ன மாதிரி ஐசியூல இருக்குங்கிறது ஐசியூல துணை முதல்வர் மிகச்சரியா சொன்ன ஐசியூல இருக்குன்னு. ஐசியூல இட்ஸ் பிரீதிங் இட்ஸ் லாஸ்ட் பிரெத். இந்த 2026 தேர்தல்ல அப்படி கல்லறைக்குள் அனுப்பி விடலாம் என்கின்ற அளவுக்கு இவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. செய்தியாளர் வந்து சொல்றாங்க, பல்வேறு செய்தியாளர் நிற்கும் போது போறது ஒரு காருக்குள்ள ரொம்ப தெளிவா தெரியுது அவர்தான் சொல்லி, செய்தியாளருடைய கடமையை செய்தியை சொல்வது. அதை சொல்றாரு, உடனடியாக அவர் மீது நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு, நான் தான் அந்த கார்ல இருந்தது. சரி, இவருக்கு மட்டும் எடுத்தா பரவாயில்ல, இவர் பக்கத்துல இருக்கவரும் மூடிட்டு உட்காந்துருக்காரு முகத்தை. அதுதான் பெரிய அதான் அந்த 8000 கோடி கார் ஏதோ பிரச்சனை அது ஒண்ணு இருக்கு, இல்ல இவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை அது ஒண்ணு இருக்கு, இல்ல இவங்களுக்கு மான பிரச்சனை, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப மிரட்டப்பட்டிருப்பார்கள். நீ நாங்க சொல்ற கைப்பாவையா ஆடலைன்னா நிச்சயமாக உன் வீட்டுக்கு நாளைக்கே இடி ரைடு வரும், சிபிஐ அனுப்புவோம், உனக்கு எது வேணும் வாயை மூடிட்டு வேன் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் நாங்க சொல்ற டயலாக பேசுறியா, இல்ல செங்கோட்டையனை நீ ஏன் கூப்பிட்ட, அப்புறம் அந்த அம்மையாரோட மகள்னு வேற ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருப்பா உள்துறை அமைச்சர். இது என்ன நாம கேட்டா கூட கிடைக்காது உள்துறை அமைச்சர்கிட்ட. இந்த அம்மா யாருன்னே தெரியல, ஒரு அனானிமஸ் போகஸ் ஃபிகர். அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்கன்னா உள்துறை அமைச்சருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் வேலையா, அல்லது ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்க உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அதை பேசி கொண்டிருப்பது, அல்லது முந்தையெல்லாம் கிராமத்துல அந்த வயசான பாட்டிகள் வெத்தலை இடிச்சுக்கிட்டு அப்படி போறவங்க வர்றவங்க எல்லாம் வச்சு கதை பேசுவாங்க தெரியுமா, அவங்க என்னாச்சோ இவங்க என்னாச்சோ அப்படின்னு. அந்த மாதிரி உள்துறை அமைச்சர் பேசி கொண்டிருக்கின்ற காட்சியையும் நம்ம பாக்குறோம். எவ்வளவு தூரம் இந்திய அரசியலின் தரம் தாழ்ந்து இருக்கிறது. அது ஏன் ஜெயலலிதாவுக்கு மகளாகவே வந்துட்டே இருக்காங்களே, ஒரு மகன் இருக்கக்கூடாதா? அந்த அம்மா இறந்துட்டாங்க, அதாவது அவங்களுடைய இறந்த பிறகு கூட செல்வி ஜெயலலிதாங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு அந்த கோபம் கூட வர மாட்டேங்குது. அதனுடைய தலைமையை கைப்பற்றி அந்த கட்சியினுடைய அவர்கள் போட்டு கொடுத்த எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய பழனிசாமிக்கு அந்த அம்மாவுக்கு மகள்னு சொல்லும் போது அதை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இவருக்கு அதான் நம்முடைய தலைவர் அதுதானே சொல்றாரு, மண்மொழி மானம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க எதிர்பக்கத்துல. நீங்க கேக்குறீங்க அவருக்கு அந்த கோபம் வரலையா அப்படின்னு, தார்மீக கோபம் வரலையா? நமக்கு வருது, ஆனா அவருக்கு வரல, வரவேண்டியவர்களுக்கு வரலங்கிறதான. இதை பார்த்துதான் அதிமுக தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார். எப்படி இருந்த கட்சியை இப்படி ஒரு இழிவான நிலைக்கு, இதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லைங்கிற நிலைக்கு மாத்தி வச்சிருக்காரு. நாங்க எங்க போய் சொல்றது? அதிமுக தொண்டர்கள் தான் முகத்தை மூடிட்டு இருக்காங்க. இவர் மூட வேண்டியது ஒண்ணு, ஆனா அவங்களோட தர்மானத்தையும் அவங்களோட தன்மானத்தையும் சேர்த்துதான் அவர் புதவி குழிக்கு அனுப்பியிருக்காரு. அது நம்ம தெருக்கள் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த இறுதி ஊர்வலம் நடக்கும்போது இசையெல்லாம் வச்சுக்கிட்டு பூவெல்லாம் தூவிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை இப்போது எடப்பாடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த லாஸ்ட் நெயில் அந்த காஃபின் அடிக்கப்படும். அதை இவரே கொண்டு வருகிறார். அதுதான் மக்களுக்கு வேதனையா இருக்குப்பா. இதெல்லாம் நம்ம சிரிக்கலாம், நகைச்சுவையா பேசலாம், ஆனா எப்படி இருந்த தமிழ்நாட்டில் எல்லாவற்றையும் விற்றுவிட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், அவருடைய ஆட்சி காலத்துலதான் அவருடைய ஆட்சியை காப்பாற்றியதே பிஜேபின்னு சொல்கிறார் என்றால் இதை விட வெட்கக்கேடான விஷயம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இவங்களுக்கு திராணி இல்லையா? இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு அரசியல் கட்சி தானே, அந்த ஆட்சி தானே அது. அன்றைக்கு 89 எம்எல்ஏக்கள் வைத்திருந்த திமுக முயற்சி செய்திருந்தால் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் வெளிப்படையாக அன்றைக்கு திமுக தலைவர் சொன்னாரு, நான் அப்படி பின்வாசல் வழியாக போக மாட்டேன், அந்த ஆட்சி முடியும் வரை காத்திருப்பேன். இருக்கும்போது இவருக்கு யார் அச்சுறுத்தல் கொடுத்திருப்பாரு? இவங்களுக்கு வேற என்ன இருந்தது? வேற எதனால பாதுகாப்பு கொடுத்தது பிஜேபின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ பிஜேபியை உள்ளே நுழைப்பதற்காக இவர்கள் வாயிலை திறந்து விட்டார்கள். அதிலும் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழக மக்களின் கல்விக்கு எதிராக, ஆரோக்கியத்திற்கு எதிராக
எதிராக, நல்வாழ்க்கைக்கு எதிராக, உத்தியோகத்திற்கு எதிராக, வேலைக்கு எதிராக, வருமானத்திற்கு எதிராக எல்லா விதத்திலும் RSS பிஜேபி சங் பரிவாரின் கூட்டத்தை உள்ளே வரவைத்து அவர்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏக்களையும் கொடுத்து ராஜ பரிபாலனம் செய்தது எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக தலைவர் அப்படிங்கிறத தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பவே அப்படி மறைமுகமா நாடகம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப கூட்டணிங்கிற பேர்ல உள்ள வர துடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை விலை பேசி விடுவார்கள். அதற்கு மிக சமீபத்திய சான்று மதுரையில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம், அதற்கு எதிராக தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் போட்டு போராட்டம் நடத்தி அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நிறுத்தியவர் நம்முடைய முதல்வர். ஆனா இப்போ பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க 1 ரூபாய்க்கு நம்முடைய இங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியாருக்கு சுடுகாடு வைக்க 33 வருஷத்துக்கு 1 ரூபாய்க்கு அவங்க நிலத்தை கொடுக்குறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம். அது மாதிரி அதானி அம்பானிக்கு 1 ரூபாய்க்கு அந்த நிலத்தை பல ஊர்கள் 35 கிராமமா என்னவோ கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் கேட்கலாம், 1 ரூபாய் வச்சு என்னமா வாங்க முடியும் அப்படின்னு. 1 ரூபாய் வச்சு இந்தியாவே வாங்கிட முடியும்பா? அதான் பத்திரிகையாளர் அங்க போய் களத்திலே நின்று அதை காமிக்கிறல்ல. 1 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்னா, அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் கதறுகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம், இங்க இருக்கக்கூடிய பசுமை, எங்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் களவு போகப்படுகிறது அப்படின்னு. அப்போ இதை எதிர்த்து அதிமுக எங்க குரல் கொடுத்துச்சு, பாதுகாப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்றாருல. இப்போ இவர்கள் என்ன உறுதிமொழியை தமிழக மக்களுக்கு கொடுப்பார்கள்? இங்க இருக்கின்ற நிலத்தை நாங்கள் காப்போம், மண்ணை காப்போம், மொழியை காப்போம். அதுதான் அந்த அளவுக்கு மீறிய சொத்து சேர்த்ததனால் ஈடி காப்பாத்தியதுன்னு நம்ம பிஜேபி காப்பாத்தியது. ஆனா எதுல இருந்து? இடி ரெய்ட்ல இருந்து, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய அச்சுறுத்தல்ல இருந்து காப்பாத்தியது. ஆனா அந்த 21வது எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நாங்க வேண்டான்னு வெளியில வந்துட்டாங்க. அது ஒரு நாடகம். எதற்கான நாடகம்னா, சிறுபான்மையினரை ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகம். 24 எலெக்ஷன் அந்த மாதிரியாக ஒரு நாடகத்தை நடத்தியும் அவங்களால ஜெயிக்க முடியல. அப்படிங்கும் போது இவர்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. சிறுபான்மையினரை ஏமாற்றுகிறார்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகிறார்கள், தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். இவ்வளவு ஒரு ஏமாற்று கட்சியாக இருந்து கொண்டு, அதற்கு ஒரு தலைவராக இருந்து கொண்டு இப்படி ஒரு காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி இவர் முகத்தை மூடிட்டு வராருல்ல, அப்போ மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த ஒரு பிஜேபியின் தலைவரே ஒருத்தர் முன்னாள் தலைவர் சொன்னார், அது அவர் இல்ல வேற யாரோ அப்படின்னு. ஆனா இவர் சொல்லிட்டார், அவன் நான் தான் சொல்றார். சோ இதெல்லாம் என்ன மாதிரி நகைச்சுவை காட்சிகள்னு புரியல. இப்ப அவங்க எல்லாம் முகத்தை மூடிட்டு போறாங்களா? என்னையா ஒன்ன காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். ஆனா ஒண்ணு பாத்தீங்களா, எல்லாரும் கூச்ச நாச்சமே இல்லாம, முகத்துல எந்த அவமானமும் இல்லாம மாறி 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 பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொய்களை, வண்டவாளங்களை தமிழக மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இப்படி பொய் சொல்றாங்களே, இவங்கள்ட்ட நீங்க ஆட்சியை கொடுப்பீங்களா? அல்லது இவர்களுடைய பிஜேபியின் அறிக்கைகளின்படியே தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது நம்முடைய முதல்வரின் ஆட்சியில். அது எப்படிப்பட்ட ஆட்சி? மிக 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 அதிகமான அச்சுறுத்தல்கள், மிக 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 அதிகமான நிதி நிறுத்தம், மிக 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 அதிகமான உரிமை மீறல், மிக 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 அதிகமான குழப்பங்கள் ஆளுநரால். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கொரோனா வந்த பின்பும் கூட தமிழ்நாட்டை முந்தைய ஆட்சி தலைகீழாக கவிழ்த்தி வைத்திருந்த போதும் கூட இந்த 4.5 ஆண்டுக்குள்ளே இப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியும் என்றால், இந்த வல்லமை, இந்த திராணி, இந்த தெளிவு, இந்த எதிர்கால நோக்கம், இந்த ஞான திருஷ்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, ஞான பார்வை, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும்? நம்முடைய வேர்களும் வேண்டும், விருட்சத்தை உயரமாக வளர்க்கக்கூடிய அந்த நவீன ஞானமும் வேண்டும் என்பதை நம்முடைய முதல்வர் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதில் கூடுதலா அந்த அதிமுக தொண்டர்கள் கூட, நீங்களே பாக்குறீங்க எத்தனை அதிமுக தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. தொண்டர்களும் இப்போது தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை 2026 தேர்தலில் இப்ப முகத்தை மூடி அந்த முகமூடியார் பார்ப்பார். நன்றி.